ஆண்டவருக்கு ஏற்ற செயல். பிரைஸ் தி லார்ட். கரங்களை சொல்லுங்க பிரைஸ் தி லார்ட். கரங்களை உயர்த்தி உற்சாகமாக சொல்லுங்க பிரைஸ் தி லார்ட். எனவே இந்த அருமையான வேளையிலே நாகமங்கலத்தில் இருக்கிற பங்கு மக்களோடும் பங்கு தந்தையோடும் பல துறவற சபைகளும் துறவற சபையின் தலைவர்களும் இணைந்து கிறிஸ்துமஸ் பெருவிழாவை கொண்டாடுகிற நாள் இது. கிறிஸ்துமஸ் என்றாலே நமக்கெல்லாம் என்ன ஞாபகம் வரும்? புதிய துணி. மற்றும் நாம் அனைவரும் ஒன்றாக மாலை வேளையிலே குடில் அருகிலே வந்து குடும்பமாக ஜெபிக்கிற நிகழ்வுகளை பார்க்கிறோம். இதுதான் கிறிஸ்துமஸ். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இயேசு கிறிஸ்து சரித்திரத்திலே உலகத்திலே பிறந்தார். முதல் வாசகத்திலே நாம் பார்த்தோம், இருளில் வாழ்ந்த மக்களுக்கு பேரொளியை கொடுக்கவும், அமைதியற்று வாழ்ந்த மக்களுக்கு அமைதியை கொடுக்கவும், துன்பத்தில் வாழ்ந்த மக்களுக்கு ஆறுதலை கொடுக்கவும், நோயிற்று இருக்கிற மக்களுக்கு சுகத்தை கொடுக்கவும், பல்லாயிரக்கணக்கான வருடங்களாக ஏங்கி கிடந்த மக்களுக்கு ஆண்டவர் விடுதலை கொடுக்கிற நாளை கொடுத்த நாள் தான் கிறிஸ்துமஸ் பெருவிழா என்பதை முதல் வாசகம் தெளிவுபடுத்துகிறது. இரண்டாம் வாசகத்தில் நாம் பார்த்தோம், இயேசு கிறிஸ்து எவ்வாறு நற்செயலை செய்தாரோ அதே போல இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி உலகில் வாழ்கின்ற கிறிஸ்தவர்கள் எல்லாம் மறு கிறிஸ்துவாக நற்செயல்களை செய்து நற்செய்தியாளர்களாக மாற வேண்டும் என்று விளக்கி கூறியது. நற்செய்தி வாசகத்தில் நாம் பார்த்தோம், இதோ அரசன் ஒருவன் மக்கள் கணக்கெடுப்பை எடுக்க வேண்டும் என்று முயற்சி செய்கிறார். அந்த வேளையிலே சூசையப்பரும் அன்னை மரியாளும் நாட்டுக்கு செல்கிறார்கள். செல்கிற நேரத்தில் இயேசு கிறிஸ்து பிறந்து விடுகிறார். இவ்வாறு பிறந்த இயேசுவின் நற்செய்தியை இடையர்களுக்கு, இரவெல்லாம் ஆடுகளை பாதுகாத்துக் கொண்டிருந்த இடையர்களுக்கு வானதூதர் தோன்றுகிறார். தோன்றிய நேரத்திலே திருவிவிலியத்திலே வாசிக்கின்றோம், அவர்கள் மாட்சியை கண்டு அஞ்சினார்கள். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க இயேசுவே. சத்தமா சொல்லுங்க இயேசுவே. எங்கள் வாழ்க்கையில் கூட நாங்கள் பலவிதமான அச்சத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நோய்களினாலும் வேதனைகளினாலும் துன்பங்களினாலும் எங்கள் வாழ்க்கையில நாங்கள் துவண்டு போய் விடுகிறோம். பிரைஸ் தி லார்ட். எனவே இந்த அஞ்சாதீர்கள் என்கிற வார்த்தை அருமையான ஒரு பாடல் இருக்கிறது. ஓ மனிதனே, நீ எங்கே போகின்றாய்? காலையில் மலர்ந்து மாலையில் மறையும் மலராய் வாழ்கின்றாய். மண்ணில் பிறந்த மானிடனே, மண்ணுக்கே இனி திரும்புவாய். மரணம் உன்னை நெருங்கும் போது எங்கே நீ ஓடுவாய்? மரணத்தின் மீது வெற்றியை கொள்வாய் என்பதை நீ அறியாயோ? கரங்களை தட்டுமா? இயேசுநாதர் இந்த உலகத்திலே பிறப்பதற்கான காரணம் என்ன என்று பார்க்கும் பொழுது, நாம் அனைவரும் மீட்படைய வேண்டும், நாம் அனைவரும் கடவுளின் பிள்ளைகளாக மாற வேண்டும் என்பதற்காக இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பு, இதை நாம் பார்க்கிறோம் பிலிப்பியர்களின் திருமுகத்திலே 2ஆம் அதிகாரத்திலே 5 முதல் 11 வரை உள்ள வசனங்கள் தெல்லம் தெளிவாக நமக்கு விளக்குகிறது. கடவுள் தன்மையில் விளங்கிய அவர் கடவுளுக்கு இணையாக இருக்கும் நிலையை விடாமல் பிடித்துக் கொண்டிருக்க வேண்டியது ஒன்றாக கருதவில்லை. ஆனால் தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் தன்மை பூண்ட மனிதர்களுக்கு ஒப்பானார். சாவை ஏற்கும் அளவிற்கு, அதுவும் சிலுவை சாவை ஏற்கும் அளவிற்கு கீழ்ப்படிபவரானார். எனவே இயேசு கிறிஸ்துவின் பெயருக்கு
மேலுலகோர் கீழுலகோர் அனைவரும் மண்டியிட இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர் என்று எல்லா நாவுகளும் அறிக்கணும் என்று சின்னப்பர் தெல்லம் தெளிவாக எவ்வாறு இயேசு கடவுளாக இருந்தாலும் நம்மை மீட்பதற்காக, நம்மை பாவத்திலிருந்து விடுதலையாக்கி உரிமை வாழ்வுக்கு கொண்டு வருவதற்காக தியாகம் செய்தார் என்பதை தெல்லம் தெளிவாக நமக்கு விளக்கி காண்பிக்கிறது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நன்றாக நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பிற்கு முன்பாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை பற்றி யோசேப்புக்கு ஆண்டவர் தெல்லம் தெளிவாக கூறுகின்றார். மத்தேயு 1ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலே நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம். அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார், அவருக்கு இயேசு என பெயரிடுவேன். ஏனெனில் அவர் தம் மக்களை அவர் பாவங்களில் இருந்து மீட்பார். கைதட்டல். இதுதான் மிகப்பெரிய அற்புதம். இதுதான் மிகப்பெரிய அற்புதம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வருவதற்கு காரணம் நம்மை தண்டிப்பதற்கல்ல. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வருவதற்கு காரணம் நம் அனைவருக்கும் மீட்பு கொடுக்க என்பதற்காக, பாவத்திலிருந்து மீட்பு கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். பாவம் நமக்கு 3 விளைவுகளை கொண்டு வருகிறது. முதலாவதாக, பாவம் நமக்கு நன்மை வருவதை தடுக்கின்றது. இதை பார்க்கிறோம். எரேமியா 5ஆம் அதிகாரத்திலே 25வது வசனத்திலே பாவம் நமக்கு நல்லது நடப்பதை தடுத்து விடும் என்று, அதே போலத்தான் பாவம் நமக்கு நோய்களை கொண்டு வரும் என்று திருப்பாடல் 107:17 வாசிக்கின்றோம். சிலர் தங்கள் தீய நெறிகளை முன்னிட்டு பாவம் நோய்களுக்கு உள்ளாயினர் என்று எரேமியா 5:25 வாசிக்கின்றோம். இவற்றையெல்லாம் தடுத்தல் எவை என்றால் நம் பாவம் என்று. இதோ மூன்றாவதாக, சாவை நமக்கு பாவம் விளைவிக்கும் என்பதை பார்க்கிறோம். 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலே நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம். பின் குழந்தை 7ஆம் நாள் இறந்தது. பசியாய் நான் இருந்தேன், உணவினை கொடுத்தாயா? தாகமாய் நான் இருந்தேன், குடிக்கனி கொடுத்தாயா? அந்நியனாய் நான் இருந்தேன், என்னை நீ அழைத்தாயா? ஆடையின்றி நான் இருந்தேன், உடுத்தி நீ மகிழ்ந்தாயா? கண்ணால் காணும் மனிதனை அன்பு செய், கண்ணால் காணாத கடவுளை அன்பு செய்கின்றாய். இயேசு தாம் பார்த்தவர்களை அன்பு செய்தார். இயேசு தாம் பார்த்தவர்கள் மீது இரக்கம் கொண்டார். இயேசு 12 ஆண்டுகளாக ரத்த போக்கினாலே வாழ்ந்த பெண்மணி ஆடையை தொட்டபோது அவரிடத்திலிருந்து வல்லமை வெளியேறியது. இதோ பெத்சதாவின் இடத்திலே 38 ஆண்டுகளாக படுத்து கிடந்த மனிதனிடத்திலே இயேசு கிறிஸ்து சென்றார். உடனடியாக அவர் நலம் பெற்றார். இயேசு குடியில் இருக்கிற இயேசு நம் குடும்பத்திற்கு வர வேண்டும். எனவே இந்த கிறிஸ்துமஸ் பெருவிழா நமக்கு அர்த்தத்தை கொடுக்க வேண்டும் என்றால் இயேசு சொல்வதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இயேசு சொல்வதை நாம் செய்ய வேண்டும். மறு கிறிஸ்துவாக நாம் மாற வேண்டும். அப்பொழுது கிறிஸ்துமஸ் பெருவிழா நமக்கு அர்த்தத்தை கொடுக்கும். எனவே கண்களை மூடி நான் சொல்கிற ஜெபத்தை நீங்களும் சத்தமா சொல்லி ஜெபித்து இயேசுவின் அருளை பெற்றுக் கொள்வோம். இயேசுவே, சத்தமா சொல்லுங்க. இயேசுவே, ஆண்டவரே, இந்த இரவு வேளையிலே நாங்கள் அனைவரும் உமது அருள் பிரசன்னத்திலே இருந்து ஜெபிக்க நீர் கொடுத்திருக்கிற இந்த கிருபை நேரத்திற்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிற கரங்களை உயர்த்தி பிடிப்போம். ஒரு நிமிஷம் எல்லாரும் கரங்களை உயர்த்தி பிடிச்சு சொல்ல பார்ப்போம். இயேசுவே, எங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லா நபர்களையும் ஒப்பு கொடுக்கிறோம். குழந்தை இயேசுவே, எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்கள், துன்பங்கள், நோய்கள், பிணிகள், வருத்தங்கள் அனைத்தையும் நீர் ஆசீர்வதியும். உம்மை கண்ட மக்களுக்கு ஆசீர்வாதங்களை கொடுத்தீரே.
நீர் சொல்கிற வார்த்தை நம்பும் பொழுது அற்புதங்களை செய்பவரே, உம்மை நம்பி வந்திருக்கிறோம். எங்கள் அனைவரையும் ஆசீர்வதியும். ஆமென்.